ஒரு பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பாலுங்கிறது பெஸ்ட் ஃபுட் மட்டும் இல்லை, அது ஒரு பெஸ்ட் மெடிசனுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த தாய்ப்பாலை நிப்பாட்டினதுனால தான் ஒரு குழந்தையோட லைஃபே சேவ் பண்ண முடிஞ்சதுன்னு நான் சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அப்படி ஒரு சினாரியோவை தான் இன்றைக்கி நம்ம டைனி டம்மி ஸ்டோரிஸில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு டைனி டம்மி ஸ்டோரிஸ். வெறும் 20 days ஆன இந்த குழந்தைய என்னோடய ஃப்ரெண்ட் பீடியாட்ரிஷியன் ட்ரிச்சிலேருந்து என்னை பார்க்க சொல்லியிருந்தார். அவர் அதுக்கு முன்னாடியே அந்த குழந்தைய பார்த்துட்டு இருந்தார். 3 daysலேருந்து அந்த குழந்தைக்கு பயங்கரமான மஞ்சக்காமலை, அதோடு சேர்த்து பயங்கரமாக யூரினும் எல்லோவாக இருந்துகிட்டே அண்ட் பிளட் டெஸ்ட் பண்ணதுலேயும் லிவர் சிவியராக டேமேஜ் ஆயிருந்ததுக்கான எவிடன்ஸ் இருந்தது. ஸோ அதனால் என்னை பார்க்க சொல்லியிருந்தார். நான் அந்த குழந்தைய பார்க்கும்போது லிவர் பாதிச்சிருந்தது. ஸோ அதனால் நான் சில டெஸ்ட்கள் பண்ண சொன்னேன். முக்கியமாக இன்ஃபெக்ஷனுக்கான டெஸ்ட்லாம் பண்ணியிருந்தோம். அது எல்லாமே நெகட்டிவாக தான் இருந்தது. சில ஸ்கேன் பண்ணி பார்த்தோம், அதெல்லாமும் நார்மலாக தான் இருந்தது. சரின்னு நான் ஒரு ஆஃப்தால்மாலஜி டாக்டரை பார்க்க சொல்லியிருந்தேன். எதுக்காகனா இந்த குழந்தைக்கு கண்ணில் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கிறதுக்கான எவிடன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக பார்க்க சொன்னேன். அந்த டாக்டர் அதை பார்த்துட்டு சர்ப்ரைசிங்காக எனக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க. அதில் கண்ணில் இன்ஃபெக்ஷன் ஒன்றும் இல்லை, ஆனால் அந்த குழந்தைக்கு 2 கண்லேயுமே கேட்ராக்ட் இருக்குது, அதாவது 90% கேட்ராக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அதை கேட்டோன்னே இந்த குழந்தைக்கு கேலக்டோசீமியாவாக இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது. இமீடியட்டாக நான் அந்த குழந்தைக்கு ஒரு லிவர் பயாப்சி டெஸ்ட் எடுத்து பார்த்தேன். அதாவது குழந்தையோட லிவர்லேருந்து ஒரு சின்ன பிட் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறது. அதையும் அனுப்பிச்சோன்னே என்னோடய பத்தாலஜிஸ்ட் அதை பார்த்துட்டு இது மரபணு ரீதியாக வந்திருக்கக்கூடிய ப்ராப்ளமாக இருக்கலாம் டாக்டர் அப்படின்னு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்தார். ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு நான் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வந்தேன். இந்த குழந்தைக்கு ப்ராபப்ளி ஒரு கேலக்டோசீமியாவாக இருக்கலாம் அப்படின்னு. ஸோ முதல்ல கேலக்டோசீமியான்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ கேலக்டோஸ் அப்படிங்கிற சுகர் லாக்டோஸ் அப்படிங்கிற சுகர்லேருந்து வர்றது தான். நாம் கொடுக்குற தாய்ப்பாலாக இருக்கட்டும், இல்லை நாம் கொடுக்குற பசும்பாலாக இருக்கட்டும், இதில் எல்லாத்துலேயுமே லாக்டோஸ் இருக்கும். இந்த லாக்டோஸ் வயிற்றுக்குள்ளே போனதுக்கப்புறம் குளுக்கோஸ் அண்ட் கேலக்டோஸ் 2 சுகராக பிரியும். சில பேருக்கு இந்த கேலக்டோஸை செரிமானம் ஆகக்கூடிய தன்மை இருக்காது. அதை தான் கேலக்டோசீமியான்னு சொல்லுவோம். இது லட்சத்தில் யாருக்காவது ஒருத்தவருக்கு தான் வரும். இந்த கேலக்டோசீமியாவில் என்ன ப்ராப்ளம்னா, இந்த கேலக்டோஸ் அப்படிங்கிற சுகர் சரியாக செரிமானம் ஆகாததுனால அது கேலக்டிடால் அப்படிங்கிற ஒரு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸாக மாறிடுது. இந்த கேலக்டிடால் லிவர் சிவியராக டேமேஜ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கண்ணையும் பயங்கரமாக டேமேஜ் பண்ணுது. அதனால தான் கண்ணில் கேட்ராக்டும் லிவரை டேமேஜ் பண்ணுறதுனால மஞ்சக்காமலையும் வருது. ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணோம். அந்த ஜெனட்டிக் டெஸ்ட்டில் இது கேலக்டோசீமியா அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ இமீடியட்டாக பேரண்ட்ஸை கூப்பிட்டு பேசியிருந்தேன். அந்த பேரண்ட்ஸ்கிட்ட இந்த குழந்தையோட கண்டிஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதாவது குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கக்கூடாது, பசும்பால் கொடுக்கக்கூடாது, வேறு ஃபார்முலா மில்க் எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னோம். அதுக்கு காரணம் இந்த கேலக்டோசீமியான் தான் அப்படிங்கிறத நாம் ஒரு அப்ஜெக்டிவிட்டியோடு சொன்னோம். அந்த பேரண்ட்ஸும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த குழந்தைக்கு லாக்டோஸ் அல்லாத வேறு சில ஃபார்முலா மில்கை ஸ்டார்ட் பண்ணோம். அந்த குழந்தை அதுக்கப்புறமா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 1 monthலேயே அவங்களோட ஜாண்டிஸ் ஆல்மோஸ்ட் கிளியர் ஆகிடுச்சு. அண்ட் 3 months கழித்து நாங்கள் பண்ண ஆஃப்தால் எவாலுவேஷனில் கேட்ராக்ட் கம்ப்ளீட்டாக ரிசால்வ் ஆகிடுச்சு. ஸோ இந்த கேலக்டோசீமியா அப்படின்ற கண்டிஷன் தான் தாய்ப்பால் கொடுக்கவே வேண்டான்னு சொல்கிற ஒன் ஆஃப் த கண்டிஷனில் ரொம்ப முக்கியமான கண்டிஷன் இந்த கேலக்டோசீமியா தான். ஸோ இப்போ இந்த குழந்தை லாக்டோஸ் ஃப்ரீ ஃபார்முலா மில்கோட வளர்ந்துட்டுருக்குறாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 8 months ஆகிடுச்சு. அந்த குழந்தை இப்போ அப்சல்யூட்டாக நல்லா இருக்காங்க. அந்த குழந்தைக்கு லாக்டோஸ் ஃப்ரீ மில்க் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அண்ட் ஃபுட்டெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த குழந்தை இப்போது நார்மல் சைல்டாக வளர்ந்துட்டுருக்குறாங்க.